புகழ், இயேசுவுக்கே மகிமை. மரியே வாழ்க. பார்த்தவர்களே, குடும்ப தியானத்திற்காக, குடும்ப செமினாருக்காக இன்று நாம் வந்திருக்கிறோம். So happy to welcome you for this family seminar, or more than that, a family retreat. Happy that many you have turned. இதற்காக ஆசைப்பட்டு வந்திருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். இதனால் வரை பார்க்காத பல முகங்கள் உண்டு, பழைய முகங்களும் உண்டு. மே 24 பல முகங்களை பார்க்கிறேன். அந்த முகங்களும் உண்டு, பார்க்காத சில முகங்களும் உண்டு. அப்போ இன்றைக்கி தான் முதல் டைம் நீங்கள் வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மேபி டைப்பிங் பாரிஷ்னஸாக இருக்கலாம், இல்லைனா பக்கத்து பாரிஷ்னஸாக இருக்கலாம். முதல் டைமாக வந்திருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் the coordinators are very happy you have turned up in good number. அவங்களை எதிர்பார்த்ததை விட பெரிய நம்பர் வந்திருக்கீங்க அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க இந்த கோஆர்டினேட்டர்ஸ். அன்பார்ந்தவர்களே, இந்த நாட்களிலே ஒவ்வொரு பங்கிலும் ஒவ்வொன்றாக சிந்தித்த பொழுது இன்றைக்கி ரொம்ப அழகான ஒரு விஷயம், குடும்பம். குடும்பத்தில் யாரெல்லாம் இருக்கிறாங்க, குடும்பத்தில் எத்தனை உறவுகள் இருக்கு, வாட் கைண்ட்ஸ் ஆஃப் ரிலேஷன்ஷிப்ஸ் ஆர் தேர் இன் த ஃபேமிலி, சொல்லுங்கள் பார்க்கலாம். யாரெல்லாம் இருக்கிறாங்க வீட்டில்? அப்பா அம்மா, தாத்தா பாட்டி, அக்கா அண்ணன், கொள்ளு தாத்தா கொள்ளு பாட்டி, கொல்லாத தாத்தா கொல்லாத பாட்டி. அப்புறம் ஏன்னா சில தாத்தா சில பாட்டிங்களால தான் சில குடும்பமே அழியுது. இப்போ முன்னாலெல்லாம் தாத்தா பாட்டிங்க இருந்தபோது குடும்பத்துக்கு நல்லா இருந்தது. they were good, they were very prayerful. So the grandparent culture is really good, was really good. grandparent culture, சில வீட்டில் தாத்தா பாட்டி இருக்கிறது உண்மையாகவே நல்ல விஷயமா இருந்தது. இன்றைக்கி சில வீட்டில் தாத்தா பாட்டியால் தான் பசங்களை கெட்டு போகுதுங்க. ஏன்னா முன்னால் தாத்தா பாட்டிங்கெல்லாம் ஜெபிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி தாத்தா பாட்டிங்க கையில் எல்லாமே ஒரு பிசாசு வந்துடுச்சு. அதை அந்த நம்ம ஊரில் வந்து இந்த முன்னால் பாக்கு தான் போடுவாங்க, அதுக்கு சுண்ணாம்பு தான் தடுவாங்க. இன்றைக்கி சுண்ணாம்பு இல்லை, பாக்கு இல்லை, அதனால் தடுறதுக்காக வேற ஒரு பொருள் வந்ததுனால இன்றைக்கி தாத்தா பாட்டிங்களால தான் கெடுதல் வருது சில வீட்டில். முன்னால் தாத்தா பாட்டிங்கள் இருந்துச்சுன்னா அவங்க வந்து சில்ட்ரனுக்கு they will explain the saint stories, பைபிள் ஸ்டோரிஸ். இன்றைக்கி தாத்தா பாட்டிங்களுக்கே சொல்லிக் கொடுக்க வேண்டியதான் நிலைமையாக இருக்குது. அதனால தான் கொள்ளு தாத்தா கொள்ளு பாட்டி, கொல்லாத தாத்தா கொல்லாத பாட்டி அப்படின்னு. சரி, அப்புறம் யாரெல்லாம் இருக்கிறாங்க குடும்பத்தில்? தங்கச்சி, தம்பி, மாமா. பாருங்க, மெயின் ஆளுங்க விட்டுட்டீங்க பாருங்க, மாமனார் மாமியார். ஃபாதர் கொஞ்ச நேரம் மறக்கலாம்னு நினைச்சோம், என் ஃபாதர் ஞாபகப்படுத்துறீங்க. சரி, மாமனார் மாமியார், நாத்தனார். பாருங்களேன், உங்களுக்கு ரொம்ப பிரச்சனை பண்றாங்களோ குழந்தை. ஓகே, சிலவங்களுக்கெல்லாம் ஞாபகம் வருது ஒவ்வொன்றா. சில அன்பார்ந்தங்களே, குடும்ப உறவுகளில் there are 3 kinds of relationship. 3 kinds தான் இருக்கு. 3 kinds, 3 உறவுகள் தான் இருக்கு. 3 விதமான உறவுகள் இருக்கு. என்ற விதமான உறவுகள், நீங்க விட்டு போன மெயின் உறவு, அந்த உறவு இல்லைன்னா இந்த உறவு எதுவுமே கிடையாது. அந்த உறவு இல்லைன்னா நீங்க சொன்ன எந்த உறவுமே கிடையாது. அப்பா அம்மா இல்லை, அண்ணன் தம்பி இல்லை, அக்கா தங்கச்சிங்கெல்லாம் இல்லை. அந்த உறவு எந்த உறவு? யாரு? தாய் மாமனா? கணவன் மனைவி உறவு. ஓ, அப்படி ஒண்ணு இருக்குதா வீட்டுல? ஐயோ, மறந்துட்டோம் ஃபாதர்.
the first relationship, the first sacrament is sacrament of matrimony. ஆண்டவர் நிறுவின 7 அருட்சாதனங்களிலே முதல் அருட்சாதனம் ஆண்டவராகிய கடவுள் நிறுவினதும் திருமணம் தான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நடத்தின முதல் அடையாளமும் அற்புதமும் திருமணத்தில் தான். God the Father திருமணத்தை தான் நிறுவினார். God the Son திருமணத்தில் தான் முதல் அற்புதத்தை செய்தார். கணவூர்ல தான் செஞ்சார். ஸோ கணவன் மனைவி உறவு நீங்கள் மறக்க விரும்புகின்ற ஒரு உறவு இல்லையா, நீங்க நினைச்சு பார்க்க கூடாது அப்படின்னு நினைக்கிற உறவு. இல்லைன்னா என்ன சொல்றது, ஏன் மறந்துட்டீங்கன்னு எனக்கு புரியவே இல்லை. மேபி முதல்ல அப்பா அம்மா விளையாட்ட ஆரம்பிச்சிங்களோன்னு தெரியல, அதனால கணவன் மனைவி மறந்துட்டீங்க நீங்க இல்லையா. சின்ன வயசுலேருந்தே அப்பா அம்மா விளையாட்ட ஆரம்பிச்சதுனால கணவன் மனைவி உறவை மறந்துட்டீங்க. The first relationship in the family is கணவன் மனைவி, husband wife relationship. If not for this, no relationships are there. கணவன் மனைவி இல்லை என்றால் வேற எந்த உறவுகளும் இல்லை, இருக்க முடியாது. அதனால தான் குருத்துவமும் கிடையாது, ஃபாதர்ஸ் எல்லாம் கிடையாது. ஃபாதர்ஸ் வேணும் அப்படின்னா ஒரு அப்பா அம்மா வேணும், அப்பா அம்மா வேணும்னா கணவன் மனைவி வேணும். அப்ப கணவன் மனைவி உறவு தான் ஆண்டவர் முதலில் ஏற்படுத்திய உறவு. குடும்பத்தில் இருக்கிற இரண்டாவது உறவு எந்த உறவு? கல்யாணம் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த உறவு என்ன உறவு? குழந்தைகள் இல்லையா, பெற்றோர் பிள்ளைகள் உறவு. பெற்றோர் பிள்ளைகள் உறவு. இந்த பெற்றோர்களுடைய இடத்தில் இருப்பவர் தான் முதியவர்கள். So the parents or the elders, those who are in the position of parents. நீங்க சொன்ன தாய் மாமன் பெரியப்பா சித்தப்பா மாமா அத்தை மாமி சொத்தை எல்லாமே வர்றது எங்கிருந்து? இந்த ரெண்டாவது உறவு தான். எந்த உறவு? the second relationship, பெற்றோர் பிள்ளை உறவு. இதுதான் குடும்பத்தில் இருக்க இரண்டாவது உறவு. ஒரு மாமா இல்லைன்னா ஒரு அத்தை, ஒரு மாமி இல்லைன்னா ஒரு பெரியப்பா சித்தப்பா, இவங்க எந்த உறவு தெரியுமா? அந்த குழந்தைக்கு அப்பா அம்மா உறவு. ஏன் நான் இதை சொல்றேன் அப்படின்னா, இன்னைக்கு பல குடும்பங்களில் பல குழந்தைகளுக்கு தவறுகள் நடப்பது யார் வழியா தெரியுமா? மேபி இந்த குடும்ப உறவுகள் வழியா தான். மாமா இந்த பேட் டச் எல்லாம் சொல்றீங்க இல்லையா, இந்த பேட் டச் எங்கேருந்து சில டைம் நடக்கு தெரியுமா? மாமா வழியா, பெரியப்பா வழியா, சித்தப்பா வழியா. அதனால சில உறவுகளில் சில தவறுகள் நடக்குது. உங்களுக்கு நீ அந்த குழந்தைக்கு அப்பான்ற ஒரு நினைவு இல்லை, நீ அந்த குழந்தைக்கு அம்மா அப்படின்ற ஒரு நினைவுனாலதான் நான் மாமா தானே, நான் பெரியப்பா தானே. அதனால இன்னைக்கு சில சண்டைகளுக்கு காரணம், சில பேசாம இருக்கிறதுக்கு காரணம் தெரியுமா? நான் பெரியப்பா தானே, உனக்கு அப்பான்ற ஒரு ஃபீலிங் இல்லை, நான் சித்தப்பா தானே, அப்பான்ற ஒரு ஃபீலிங் இல்லை. ஸோ இரண்டாவது உறவு அப்படின்றது பெற்றோர் பிள்ளை உறவு. அந்த பெற்றோர் அப்படின்ற இடத்துல the elders all who are in the house are there. elders எல்லாரும் குடும்பத்தில் இருக்கிற பெரியவர்கள் எல்லாமே, அது தாத்தாவா இருக்கலாம், பாட்டியா இருக்கலாம், யாருமா இருக்கட்டும், அந்த குழந்தைக்கு நீ அப்பா நீ அம்மா, அப்பாவனுடைய ஸ்தானத்துல அம்மாவனுடைய ஸ்தானத்தில் இருக்கிறீங்க. Praise the Lord. Hallelujah. Hallelujah. மூன்றாவது உறவு அப்படின்றது, மூன்றாவது உறவு சகோதர சகோதரிகள் உறவு, சிப்ளிங்ஸ், சகோதர சகோதரிகள். இந்த சகோதர சகோதரிகள் உறவுல தான் அது கசினா இருக்கலாம், அண்ணன் சொந்த அண்ணனா இருக்கலாம், பெரியப்பா பையனா இருக்கலாம், நீங்க சொன்ன நாத்தனாரா இருக்கலாம். இதெல்லாமே கணவன் வழி, இன் லா. யூ ஆர் கெட்டிங் அ ரிலேஷன்ஷிப் இன் லா, பை லா, பை லா, சட்டம் வழியாக உனக்கு கிடைக்கின்ற உறவுகள். அப்ப கணவனுடைய அண்ணனும் உன்னுடைய அண்ணன் தான், மனைவியினுடைய அக்கா உன்னுடைய அக்கா தான், கணவனுடைய தம்பி உன்னுடைய தம்பி தான். ஸோ சகோதர சகோதரிகள் உறவு. குடும்பத்தில் இந்த மூன்று உறவுகள் தான் இருக்கு. அங்கே எந்த உறவுகளை வேணாலும் உங்களுக்கு வச்சுக்கலாம். ஸோ த ஃபர்ஸ்ட் ஒன் கணவன் மனைவி, தட் cannot be replaced. அது எங்கேயுமே யாராலையும் ரீப்ளேஸ் பண்ண முடியாது. ஆனால் பெற்றோர் பிள்ளைகள் உறவில் நிறைய பேர் இருக்கிறாங்க, சகோதர சகோதரிகள் உறவிலும் நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்போ முதல் செக்ஷனை இப்போ இந்த டாக்ல நமக்கு ட்ரை பண்ணுவோம், முயற்சி செய்வோம். முதல் செக்ஷன் கணவன் மனைவி உறவு. கணவன் மனைவி உறவு, ஏன்னா அது ரொம்ப 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 முக்கியமான உறவு கணவன் மனைவி உறவு அப்படின்றது. ஏனெனில் ஆண்டவரே ரொம்ப முக்கியமாக பார்த்த ஒரு உறவு கணவன் மனைவி உறவு. நிறைய பேர் இங்கே கணவன் மனைவியாகவும் வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ கணவன் மனைவி உறவு இல்லைன்னா திருமணத்துக்கு தயார் செய்கிறவங்க இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வாலிப பசங்க கொஞ்சம் பேரெல்லாம் இருக்கிறீங்க, ப்ரிப்பேரிங் ஃபார் மேரேஜ். ஸோ யூ ஷுட் நோ வாட் இஸ் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். அதுக்கு பைபிள் எடுக்க வேண்டிய முதல் வசனமே ஜெனசிஸ் 1:26. சரி, அந்த ஒரு வசனத்தில் எல்லாமே அடங்கியிருக்குது. இந்த ஜெனசிஸ் 1:26 எல்லா டாக்குக்கும் வருமே. நான் இந்த இப்போ May 24 இன்னைக்கு வரேன், இன்னைக்கு June 8 ஆகுது, ஆல்மோஸ்ட் 16 16 நாள் ஆகுது. ஆனால் இந்த ஜெனசிஸ் 1:26 அவ்வளோ தடவை கோட் பண்ணியிருக்கிறேன், அவ்வளோ தடவை. ஜெனசிஸ் 1:26 எடுங்க, தொடக்க நூல் 1ஆம் அதிகாரம் 26வது வசனம். அப்பொழுது கடவுள் மானிடரை
நம் உருவிலும் நம் சாயலிலும் உண்டாக்குவோம். அவர்கள் கடல் மீன்களையும் வானத்து பறவைகளையும் கால்நடைகளையும் மண்ணுலகு முழுவதையும் நிலத்தில் ஊர்வன யாவற்றையும் ஆளட்டும் என்றார். கடவுள் தம் உருவில் மானிடரை படைத்தார். கடவுளின் உருவிலேயே அவர்களை படைத்தார். ஆணும் பெண்ணுமாக அவர்களை படைத்தார். நல்லா கவனிங்க. சாப்டர் 1லயும் there is a creation story. சாப்டர் 2லயும் there is a creation story. ஏன்னா நம்ம ஆண்டவர் பெண்ணை படைத்த பொழுது எங்கிருந்து படைத்தார்னு பைபிள் சொல்லுது? மனிதனுடைய விலா எலும்பிலிருந்து படைத்தார். ஆனா சரி, அது ரெண்டாவது அதிகாரத்தில் தான் வருது. ஆனா இங்க ஆல்ரெடி பாருங்களேன், ஆணும் பெண்ணுமாக படைத்தார்னு இருக்கு. அப்போ 1வது சாப்டர்லயும் there is a creation story. 2வது சாப்டர்ல திரும்பவும் ஆண்டவர் கிரியேஷன் பண்றார். அப்ப திரும்பவும் பண்ணார் அந்த கிரியேஷன். ஆணும் பெண்ணுமாக படைத்தார். ஆல்ரெடி the verse is there. ஆணும் பெண்ணுமாக படைத்தார். ஆனா திரும்பவும் 2வது சாப்டர்ல வரும் பொழுது அங்கே பார்த்தா நீங்க ஆதாம் மட்டும்தான் இருக்கிறார். ஆதாம் மட்டும்தான் இருக்கிறார். ஆனா அந்த ஆதாமுக்கு உறக்கத்தை வைத்து அங்கிருந்து விழாவில் இருந்து பெண்ணை படைத்தார். அப்ப ஆல்ரெடி தான் பெண்ணை படைத்து விட்டாரே, ஆணும் பெண்ணுமாக படைத்தார். என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா இப்படி ஒரு கன்ஃபியூஷன் வந்திருக்குதா? பைபிள் திறந்தா தானே ஃபாதர் கன்ஃபியூஷன் வரும். பைபிள் திறந்து வாசிச்சா தானே கன்ஃபியூஷன் வரும். கன்ஃபியூஷன் இப்பதான் வந்திருக்குல்ல? ஆமா, 1வது சாப்டர்ல ஆணும் பெண்ணுமாக படைத்தார். ஆனா 2வது சாப்டர்ல ஆணிலிருந்து பெண்ணை படைத்தார். அப்ப என்ன வித்தியாசம்? they are not two creation stories, they are one and the same. For example, மலேசியாவில் உங்களுக்கு அழகான ஒரு பழக்கம் இருக்கு. என்ன பழக்கம்? படம் பிடிப்போம் ஃபாதர், படம் பிடிப்போம் ஃபாதர், படம் பிடிப்போம். அந்த படம் பிடிக்கும்போது நீங்க எப்படி படம் பிடிப்பீங்க? போட்டோ பிடிக்கிறீங்க. ஏன்னா இதை சில டைம் போடும்போது தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க பார்ப்பாங்க, அவங்களுக்கு புரியாது. எனக்கே ஃபர்ஸ்ட் புரியல. ஃபாதர் ஒரு படம் பிடிப்போம் ஃபாதர். நான் நினைச்சேன் பெரிய சினிமா பிடிக்க போறீங்களோன்னு. எங்களுக்கு தமிழ்நாட்டில் படம் பிடிப்போம் அப்படின்னா அந்த 2 hours 2.5 hours சினிமாவுக்கு தான் சொல்லுவோம் படம் பிடிப்போம் அப்படின்றது. உங்களுக்கு படம் பிடிப்போம் அப்படின்றது ஃபோட்டோ பிடிக்கிறது இல்லையா? ஸோ அப்போ ஃபோட்டோ பிடிக்கும்போது there are 2 ways you can take a photo. 2 ways, 2 ways எடுக்கலாம். இப்போ ஒருத்தர் இங்கே நிற்கும் பொழுது அந்த ஃபோட்டோ எப்படி இருக்கலாம்? யூ கேன் டேக் த ஹோல் திங், ஹோல் பிக்சரையும் அந்த நபரையும். சப்போஸ் ஒருத்தர் இப்போ நான் இங்கே நிற்கிறேன் வச்சுக்கோங்க, நமக்கு இவங்க எல்லாரும் எடுக்கணும் அப்படின்னா ஒரு ஸ்கிரீன்ஷாட், பெரிய ஒரு ஸ்கிரீன் எடுக்கலாம். இது ஒரு ஃபோட்டோ. செகண்ட் எப்படி இந்த போட்டோ எடுக்கலாம்? சப்போஸ் நான் மட்டும் இங்கே நிற்கல, சப்போஸ் இந்த ஒருங்கிணைப்பாளர்களும் நிற்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ நானும் ஒருங்கிணைப்பாளரும் இங்கே பங்கெடுக்கிற எல்லாரும் வச்சு எடுக்கிறது. இட் இஸ் அ ஹோல் பிக்சர். ஆனால் அட் த சேம் டைம் நானும் நிற்கிறோம், 2-3 பேர் நிற்கிறாங்க. எங்களை மட்டும் எல்லாரும் உட்கார்ந்து இருந்தீங்கனாலும் எங்க 3 பேரை மட்டும் இல்ல 4 பேரை மட்டும் 5 பேரை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி எடுக்கிறது, அது 2வது விதத்தில் எடுக்கிற போட்டோ. நீங்க அந்த மலையை போட்டோ எடுக்கிறீங்க, அந்த மலையை ஃபுல்லாவும் எடுக்கலாம், அந்த மலையில் இருக்கிற ஒரு மரத்தையும் எடுக்கலாம், அந்த மரத்தில் இருக்கிற கிளியை எடுக்கலாம். சப்போஸ் நீங்க you are taking the picture of a big tree, that is also a photo. அந்த பிக் ட்ரீல இருக்கிற ஒரு கிளி, அந்த கிளி உட்கார்ந்துகிட்டு அந்த கிளியையும் எடுக்கலாம். இந்த 2 வித்தியாசம் தான் சாப்டர் 1 and சாப்டர் 2. Chapter 1 is a creation, story of creation of everything. 1வது நாள்ல என்ன படைச்சாரு, 2வது நாள்ல என்ன படைச்சாரு, 3வது நாள்ல என்ன படைச்ாரு, 4வது நாள்ல என்ன படைச்சாரு, 5வது நாள்ல என்ன படைச்சாரு, 6வது நாள்ல என்ன படைச்சாரு. So it is a big picture of the creation. Second chapter, it is a focused scripture, focused picture of the creation of man and woman. புரிஞ்சுதா வித்தியாசம்? 1வது சாப்டர் கிரியேஷன்ல வந்த எல்லாத்தையும், 2வது சாப்டர் ஆணையும் பெண்ணையும் அதிலிருந்து மட்டும் அடர்த்தி எடுத்து அவங்களை எப்படி படைச்சாருன்னு சொல்றதா 2வது சாப்டர். அதனால இது ரெண்டு சாப்டர்ஸ் கிடையாது, 2 விளக்கங்கள் கிடையாது, ஒரு போட்டோ அடுத்த போட்டோ. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அப்ப ஆணும் பெண்ணுமாக எப்படி படைத்தார் அவர்களை? நல்லா கவனிங்க. ஆணும் பெண்ணுமாக படைக்கும்போது ஆண்டவர் சொல்றார், கடவுள் நம் உருவில் நம் சாயலில் மானிடரை, அதாவது மனிதன், இட் இஸ் a singular word, not a double word, plural word, singular word, மனிதன். மனிதன் மனிதன் அந்த மனிதனை எப்படி படைத்தார்? ஆணும் பெண்ணுமாக படைத்தார். சோ ஆண் பெண் என்பவர்கள், கணவன் மனைவி என்பவர்கள் இருவர் அல்ல.
பைபிள் இஸ் வெரி கிளியர். மனிதனை படைப்போம், மனிதனை ஆணும் பெண்ணுமாக படைப்போம். அதாவது ஆண் இல்லாமல் பெண் இல்லை, பெண் இல்லாமல் ஆண் இல்லை, ஆணுக்குள் பெண் உண்டு, பெண்ணுக்குள் ஆண் உண்டு, கணவனுக்குள் மனைவி உண்டு, மனைவிக்குள் கணவன் உண்டு. அப்போ ஒருத்தர் தனியா நின்னா அது குறையா இருக்கும், மனைவி தனியா நின்னா குறையா இருக்கும். அந்த மனைவியை நிறைவு செய்வது யார் தெரியுமா? கணவன். கணவனை நிறைவு செய்வது யார் தெரியுமா? மனைவி. அதனாலதான் இப்ப வீட்டுல 2 பேருமே கீரியும் புலியுமா இருக்கு, கீரியும் பாம்புமா இருக்கிறீங்க. ஏன் கீரியும் பாம்புமா இருக்கிறீங்க? உங்களுக்கு புரியல, உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. நீங்க அவர் என்னுடைய வேற பாதி, இந்த அம்மா என்னுடைய வேற பாதின்னு புரிய மாட்டேங்குது. நீங்க அதை எப்படி பாக்குறது தெரியுமா? எதிரியா பாக்குறீங்க. அது எதிரி அல்ல, அதனுடைய மறு பகுதி. அது வச்சாதான் உங்களுக்கு ஃபுல்லாகும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சப்போஸ் நான் இப்போ உங்களுக்கு ஒரு மலேசியா மேப் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க, மலேசியா மேப். அந்த மலேசியா மேப் இப்போ எப்படி கொடுக்க போறேன் அப்படின்னா, கிழிச்சு 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 கொடுக்க போறேன். பெரிய ஒரு மேப்பு, அந்த மலேசியா மேப்பை கொடுக்க போறேன். எப்படி கொடுக்க போறேன்னா, ஒரு 10 கணவன் மனைவியை கூப்பிட போறேன். கணவன் மனைவியை கூப்பிட்டுட்டு 10 பேக்கெட் நான் கொண்டு வந்திருக்கிறேன். அந்த மலேசியா மேப்பை நான் கொடுக்க போறேன். அது எப்படி பண்ணியிருக்கேன்? நான் உள்ள கிழிச்சு 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 போட்டிருப்பேன். அந்த மேப்பை இங்கே உட்காந்து செய்யுங்கன்னு கூப்பிட்டு போகிறேன். ஐயோ மாட்டிக்கிட்டோமா? மாட்டில் எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்கிறேன், பயப்படாதீங்க. ஒரு 10 கணவன் மனைவியை கூப்பிட்டு மேப்பை கொடுக்குறேன், இதை சரி செய்யுங்கன்னு சொல்கிறேன். சரி செஞ்சு பார்த்தா யார் ஃபஸ்ட்டாக செய்கிறீங்களோ, those who come first, அந்த ஆர்டரில் உங்களுக்கு நான் gift கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு அப்படின்னு சொன்னேன்னா, எனக்கு ஒரு ஸ்கூலில் நடந்த பொழுது இந்தியா மேப்பை கிழிச்சு 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 கொடுத்துட்டாங்க. இந்தியா மேப்பை ஒவ்வொரு குழந்தைக்கும் கொடுத்துட்டாங்க. யார் இதில் ஃபஸ்ட்டாக இந்த மேப் ஒழுங்காக செய்கிறீங்களோ அவங்களுக்கு ப்ரைஸ். பசங்க இதெல்லாம் பார்க்குறாங்க. இது டெல்லி எங்கே இருக்குன்னு தெரியல, சென்னை எங்கே இருக்குன்னு தெரியல, கல்கட்டா எங்கே இருக்குன்னு தெரியல. ஏன்னா மேப்பை பார்த்ததே கிடையாது, மொத்தமாக தான் நம்ம பார்த்துருக்கோம். எல்லாரும் ட்ரை பண்ணுறாங்க இந்த மேப்பை சரி பண்ணுறதுக்கு. ஆனால் அதில் ஒரு பையன் வித்தின் no minutes அதை அவன் சரி பண்ணிட்டான். வித்தின் no minutes அதை வச்சா அழகாக அதுக்கு எல்லாமே அந்த செலோ டைப்பெல்லாம் போட்டால், மிஸ் முடிஞ்சிச்சு மிஸ் அப்படின்னா. எப்படிடா செஞ்ச அப்படின்னு கேட்ட பொழுது அவன் பண்ணா, மிஸ் நான் மேப்பை இப்படி 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 பார்த்த பொழுது மேப் எனக்கு புரியல, ஆனால் மேப்புக்கு பின்னால் இன்னொரு ஃபோட்டோ இருந்தது. தட் வாஸ் அ ஃபோட்டோ ஆஃப் அ சிங்கிள் மேன். எனக்கு புரிஞ்சது அது யாருன்னு நான் திருப்பி புரட்டி பார்த்தேன், அது காந்திஜியினுடைய ஃபோட்டோ. அப்போ நான் என்ன பண்ணேன், மேப்பை நான் சரி பண்ணலை, காந்தியை சரி பண்ண பொழுது மேப்பு தானா சரியாச்சு. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். தனி மனிதன் சரியாகும் பொழுது குடும்பம் தானா சரியாகும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இன்னைக்கு உன்னுடைய கணவனை, உன்னுடைய மனைவியை நீ விரோதியா பார்க்குற, எதிரியா பார்க்குற. See, it is a two psychology. ஆம்பளைக்கு ஆம்பளையோடைய சைக்காலஜி இருக்குது, பொம்பளைக்கு பொம்பளையோடைய சைக்காலஜி இருக்குது. ஆனால் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, என்னென்ன மாதிரி என்னுடைய மனைவி இருக்குன்னு நினைக்கிறீங்க, என்ன மாதிரி என் கணவன் இருக்குன்னு நினைக்கிறீங்க. மனைவியினுடைய கவலை என்ன? சப்போஸ் அவங்க வீட்டிலே இருக்கிறாங்க, அவங்க வேலைக்கு போகாதவங்கன்னு வச்சுக்கோங்க. இனி வேலைக்கு போனாலும் அதிகமாக ஷாப்பிங் பண்ணாதவங்க, வீட்டில் நீங்கள் தான் ஷாப்பிங் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. நாளைக்கு உங்களுக்கு சாம்பார் செய்யணும், வீட்டில் சமையல் பாவம் அந்த அம்மா தான் செய்வாங்க. நீங்கள் வேலைக்கு போகிறீங்க, வேலைக்கு போகும்போது அந்த அம்மா என்ன சொல்லுவாங்க, ஏங்க நாளைக்கு வரும்போது இல்லை நாளைக்கு சமையல் வைக்கிறதுக்கு சாம்பார் வைக்கிறதுக்கு பருப்பு இல்லைங்க, வாங்கிட்டு வாங்க அப்படின்வாங்க. எப்போ சொல்லுவாங்க? நீங்கள் காலையில் வேலைக்கு போகும்போது சொல்லுவாங்க. சரியா? நீங்கள் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது ஆஃபீஸில் ஃபோன் வரும். என்னடா இப்போ இந்த டைம் ஃபோன் பண்ணுறாலே, நீங்கள் ஃபோன் அடிப்பீங்க, ஹலோ பேபி. அப்போ பேபி எங்கேருந்து சொல்லும், வரும்போது பருப்பு வாங்கிட்டு வாங்க. ஓ சரிங்க வச்சிருவீங்க. மத்தியானம் திரும்பவும் நீங்கள் சாப்பிடும்பொழுது திரும்பவும் ஃபோன் பண்ணுவாங்க. ஏன் தெரியுமா? ஏன்னா சாப்பிடும்போது தான் உங்களுக்கு ஞாபகம் வரும், இந்த பார் இதுதான் கடைசி சாம்பார், நாளைக்கு சாம்பார் வேணும்னா என்ன வேணும், வரும்போது பருப்பு வாங்கிட்டு வா. திரும்பவும் 4 மணிக்கு வேலை முடியும் பொழுது நீங்கள் அங்கேருந்து இறங்குவீங்கன்னு தெரியும், 4 மணிக்கு திரும்பவும் ஃபோன் பண்ணுவாங்க. அப்போ நீங்கள் மறந்துட்டீங்க, நீங்கள் ஃபோன் எடுத்துட்டு ஹலோ பேபி, பேபி இல்லைன்னு வரும்போது பருப்பு வாங்கிட்டு வா. அங்கிருந்து நீங்கள் போகிறீங்க, ஆஃபீஸ்லேருந்து வண்டி எடுத்துட்டீங்க, அந்த வண்டி எடுத்துகிட்டு நீங்கள் வந்துக்கிட்டே இருக்கும்போது வீட்டுக்கிட்ட வந்துட்டீங்க. வீட்டுக்குள்ளே வந்துட்டு ஹலோ குட் ஈவினிங் பேபி, பருப்பு எங்க? அவங்களுக்கு மெயின் என்ன தெரியுமா, சாம்பார் வைக்கணும்னா பருப்பு வேணும். உங்களுக்கு மெயின் என்ன தெரியுமா, உங்கள் ஆஃபீஸ் விஷயங்கள். 1008 தடவை சொல்லுவாங்க. அன்னைக்கு விட்டுருவாங்களா?
விட்டுட்டு அன்னைக்கு சாயங்காலம் உங்களுக்கு இட்லியோ இல்லை என்னமோ சமைச்சு வைக்கும் பொழுது, ஃபாதர் மலேசியா ஃபுட்டாக சொல்லுங்கள் ஃபாதர், எனக்கு தெரிஞ்ச ஃபுட்டை தான் நான் சொல்ல முடியும். சாம்பார் இட்லிக்கு அன்னைக்கு பார்த்தா எதுவுமே கிடையாது, சக்கரை தொட்டு சாப்பிடு அப்படின்ட்டாங்க. ஏன்னா சாம்பார் வைக்கிறதுக்கு பருப்பு கொண்டு வரல, அப்படி சர்க்கரை போட்டு கொடுக்குறாங்க. சர்க்கரை போடும்போது என்ன தெரியுமா சொல்லுவாங்க, நாளைக்காவது ஒழுங்கா பருப்பு வாங்கிட்டு வாங்க அப்படின்வாங்க. அப்போ அவங்களுக்கு எப்பவுமே அந்த ஒரு கேர்ளை நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு விமனை பார்த்தீங்கன்னா, அவங்க மல்டி டாஸ்கிங் பண்ணுவாங்க. அது அவங்களுடைய சைக்காலஜி. அது மல்டி டாஸ்கிங் பண்ணுவாங்க. ஒரே நேரத்தில் அவங்க குழந்தைய பார்த்துப்பாங்க, உங்களை பார்த்துப்பாங்க, வாஷிங் மிஷினில் துணி போட்டிருப்பாங்க, அதுலேருந்து எடுத்து வெளியே போடுவாங்க, அங்கிருந்து எடுத்துட்டு இதை போடுவாங்க, இதை செய்வாங்க, அது கூட கூட்டிக்கிட்டு இருப்பாங்க, அதுக்குள்ளே அங்கே குக்கர் சவுண்ட் வரும், அங்கே போவாங்க. எவ்ரி திங் ஷீ டஸ். அவங்க அது மல்டி டாஸ்கிங் செய்கிறவங்க. அப்போ அப்படி ஒரு பொண்ணு ஆம்பளை கிட்ட போயிட்டு எங்க இதை செய்யுங்க அதை செய்யுங்க இதை செய்யுங்கன்னா அவர் எல்லாத்தையுமே மறந்துடுவார் அவர். பிகாஸ் அவருடைய சைக்காலஜி அது கிடையாது. அதனாலேயே வீட்டில் திட்டு வாங்குவார் அவர். ஹஸ்பண்ட்ஸ் வீட்டில் திட்டு வாங்குறது தெரியுமா, அந்த மல்டி டாஸ்கிங் இல்லாததுனால. ஆனால் ஒய்ஃபு மல்டி டாஸ்கிங் இருக்கிறவங்க. ஆனால் ஹஸ்பண்ட் யோசிப்பாருங்க, இந்த மல்டி டாஸ்கிங் இருக்கிறவங்கள பார்த்து நீங்கள் பொறாமப்பட்டா, கோவப்பட்டா, ஏன் எப்போ பார்த்தாலும் இதே சொல்லிக்கிட்டு இருக்கிறேன்னு சொன்னால் அவங்களுடைய வாழ்க்கை அதுதான். அது அவங்களுடைய சைக்காலஜி. ப்ரேயருக்கு நீங்கள் கூப்பிட்டு பாருங்க உங்கள் ஹஸ்பண்டை, ஃபேமிலி ப்ரேயருக்கு உட்காருறீங்க. நீங்கள் உட்காரும் போது அவர்கிட்ட சொல்கிறீங்க, எங்க வந்து உட்காருங்க, ஒரு 10 நிமிஷம் ஜெபிக்கலாம். 10 நிமிஷம் அவர் உட்கார வைக்க முடியும்? ஒரு ப்ரேயருக்கு உட்கார வைக்க முடியுமா? முடியாது. இட் இஸ் டிஃபிகல்ட் டு மேக் யுவர் ஹஸ்பண்ட் சிட் ஃபார் ப்ரேயர். நீங்க 2 மணி நேரம் வந்து உட்காந்துட்டு போவீங்க. வீட்டில் நடக்கிற இன்னொரு சண்டை தெரியுமா, எப்போ கூப்பிட்டாலும் அந்த மனுஷன் ப்ரேயருக்கே வரதில்லை ஃபாதர், எப்போ கூப்பிட்டாலும் அந்த மனுஷன் ப்ரேயருக்கே வரதில்லை, வீட்டில் வர அடுத்த சண்டை. அது அவங்களுடைய சைக்காலஜி. தே வில் நாட் சிட் ஃபார் ப்ரேயர். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அப்ப கணவன் மனைவி இது 2 பேருமே நிறைவு செய்ய வேண்டும், நிறைவு செய்ய வேண்டும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. யூ அண்டர்ஸ்டாண்ட்? கணவன் இல்லாம, இந்த சைக்காலஜி இல்லாம இந்த சைக்காலஜி நிறைவாகாது. இந்த சைக்காலஜி இல்லாம இந்த சைக்காலஜி நிறைவாகாது. இருவர் அல்ல, இருவர் சேரும் பொழுது நீங்கள் ஒருவர். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். குறையை நிறைவு செய்யதான் ஆண்டவர் உனக்கு மனைவியை தந்திருக்கிறார். அந்த குறையை நிறைவு செய்யதான் கணவனை தந்திருக்கிறார். ஃபாதர் எப்படி ஒரு ஆளை சூஸ் பண்றது? ஏன்னா இன்னைக்கு நிறைய வீடுகளை நான் பார்த்தேன், இந்த லவ் மேரேஜஸ், காதல் திருமணங்கள் சரியா தவறா? இஸ் இட் அ சின் ஆர் இஸ் இட் ரைட்? காதல் திருமணங்கள், ஏன்னா காதலிச்சு கல்யாணம் பண்ணவங்க இதுக்குள்ளே இருப்பீங்க. காதலிச்சவங்க ரைட்டுன்னு சொல்ல மாட்டீங்க. இல்லை, கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் ராங்னு தான் சொல்வீங்கன்னு நினைக்கிறேன். கல்யாணம் பண்ணி இப்போ 5 வருஷம் ஆகுது ஃபாதர், இப்போ தெரியுது அது ராங் அப்படின்னு. ஏன்னா இன்னைக்கு குழந்தையெல்லாம் ஆயிடுச்சு. குழந்தை ஆகிறதுக்கு முன்னால காதலிக்கும் பொழுது நீங்க ரைட் அப்படின்னு தான் காதலிச்சிருப்பீங்க. காதல் திருமணங்கள் சரியா தவறா? சரியா? காதல் திருமணம் பாதியில முடியுதா? அவங்க அப்பா ஆதங்கள்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இங்கேருந்து பயங்கரம் ஒரு மைக்கு கொடுத்தா வேணா 1 மணி நேரம் பிரசங்க வைப்பாங்க. பார்த்தீங்களா? பாட்டி அம்மாவுக்கு வழியா இருக்குது, வாலிபனுக்கு அது வழியா இல்லை. அவன் சொல்றான் ஓகே அப்படின்றான், அவங்க சொல்றாங்க நோ அப்படின்றாங்க. இந்த வயசுல நீயும் வரும்போது நீயும் மாத்திடுவ. நீ அந்த வயசுல வரும்பொழுது அவனும் மாத்திடுவான். இல்லை ஃபாதர், காதல் திருமணங்கள் சரியா தவறான்ற பதிலுக்கு கரெக்டான பதில் அங்கிருந்து வரும். இயேசுவின் பார்த்தவர்களே, பைபிள் இதை பத்தி என்ன சொல்லுது? அதே 2வது அதிகாரம் ஜெனசிஸ் சாப்டர் 2 நான் வாசிக்கிறேன், கேளுங்க. சாப்டர் 2 verse 18 onwards. பின்பு ஆண்டவராகிய கடவுள், மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதன்று, அவனுக்கு தகுந்த துணையை உருவாக்குவேன் என்றார். தகுந்த துணையை உருவாக்குவேன் என்றார். சொன்ன பிறகு ஆண்டவராகிய கடவுள் துணையை கொடுத்தாரா? ஆதாமுக்கு துணையை கொடுத்தாரா? யார கொடுத்தாரு? யார? இப்படிதான் நானும் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஏப்ரல் 21 வரை. ஏப்ரல் 21. ஏன் ஃபாதர் ஏப்ரல் 21? Because April 21 we had a retreat for those who are preparing for marriage. எலாவூர் டிவைன் mercy retreat சென்டர்ல we had a retreat for those who are preparing for marriage. நிறைய பசங்க வந்திருந்தாங்க, அப்பா அம்மாவோட சேர்ந்து வந்தாங்க. இதே மாதிரி உங்களை மாதிரி ஒரு 300-400 பேரெல்லாம் வந்திருந்தாங்க. அண்ட் ஆல் தட் மிரக்கிள் இஸ் 4 வருஷமா கல்யாணம் ஆகாத ஒரு பையன்,
4 வருஷமா கல்யாணம் ஆகாத ஒரு பையன் he came there for the retreat. he came, நான் நினைக்கிறேன் ஒரு 300-400 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி தான் அந்த பையன் வந்தான். அப்பா அம்மாவோட வந்தான்னு நினைக்கிறேன். he attended the retreat, that one day retreat on Sunday, April 21st. what happened? 4 வருஷமா கல்யாணம் ஆகாமல் பொண்ணை தேடிக்கிட்டு இருந்த பையன் அன்றைக்கி வந்து அந்த ரெட்ரீட் அட்டன் பண்ணிவிட்டு அந்த அனாயிண்டிங் வாங்கிட்டு போனால் அந்த வாரம் அவனுக்கு அந்த கல்யாணம் பொண்ணு செட் ஆகி அந்த என்கேஜ்மெண்ட் முடிஞ்சு இந்த June 21st அவனுடைய கல்யாணம் நடக்க போகுது. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஏதோ ஒரு தடை அவனுக்கு அந்த தியானத்தில் நீங்கியிருக்கு. ஏதோ ஒரு தடை, அந்த தடை அறிவினுடைய தடையாக இருந்திருக்கலாம். திருமணத்தை பற்றி அவனுடைய நினைப்பு தடையாக இருந்திருக்கலாம். ஸோ இட் வாஸ் டேக்கன் அவே ஃப்ரம் ஹிம் அண்ட் ஹி வாஸ் டெலிவர்ட், ஹி காட் அ கேர்ள். அப்போ ஏன் இந்த மேபி இந்த தடையை ஆண்டவர் போட்டிருந்திருக்கலாம். தம்பி, உனக்கு கல்யாணத்தை பற்றி சரியான அறிவு இல்லை, அந்த சரியான அறிவை கொடுத்த பிறகு நான் உனக்கு ஒரு திருமணம் நான் நடத்தி தரேன். ஸோ காட் மைட் ஹவ் மேட் ஹிம் வெயிட் ஃபார் திஸ் வெட்டிங். நமக்கு தெரியல. ஆனால் 4 வருஷம் காத்திருந்த பையனுக்கு இப்போ திருமணம் June 21st நடக்க போகுது. இங்கே நீங்கள் நல்லா வாசித்து பார்த்தீங்கன்னா, நானும் நினச்சிட்டு இருந்தேன் தகுந்த இணையை உனக்கு உருவாக்குவேன் என்று சொல்லி ஆண்டவர் அவனுக்கு ஏவாளை படைத்தார் தான் நினச்சேன். ஆனால் அந்த பேசேஜ் அன்னைக்கு திரும்பவும் வாசிச்சப்போ தான் கிளியராக புரிஞ்சுது. நான் உனக்கு ஒரு தகுந்த துணையை உருவாக்குவேன் என்றார். அடுத்த வசனம் என்ன? 19th verse. ஆண்டவராகிய கடவுள் மண்ணிலிருந்து எல்லா காட்டு விலங்குகளையும் வானத்து பறவைகளையும் உருவாக்கி அவற்றிற்கு மனிதன் என்ன பெயரிடுவான் என்று பார்க்க அவற்றை அவனிடம் கொண்டு வந்தார். So God saw that man being alone is not good, and God presented in front of him wild animals. God அவன் தனியா இருக்கிறது நல்லதில்லைன்னு சொல்லிட்டு அவன் முன்னால ஆண்டவர் பிரசன்ட் பண்றாரு, கொண்டு வராரு. யாரை கொண்டு வந்தாரு? பெண்ணை கொண்டு வரவில்லை. ஆண்டவர் கொண்டு வந்தது காட்டு விலங்குகளை. காட்டு விலங்குகள் அவன் முன்னால வந்த பொழுது he was not happy. சினிமாலெல்லாம் சொல்லுவாங்கல்ல, என்னுடைய காதலியை பார்க்கும் பொழுது என்னுடைய பல்பு எரியும், காத்தடிக்கும், மியூசிக் வரும்னு எல்லாம் சொல்லுவாங்கள்ல. அந்த மாதிரி ஆதாமுக்கு எதுவுமே நடக்கலை. காத்தடிக்கலை, லைட் எரியல, பல்ப் எரியல, சீரியல் செட் எரியல, புயல் காட்டு எதுவுமே அடிக்கலை. அதனால் ஆதாமுக்கு காட்டு விலங்குகளை பார்த்த பொழுது என்னுடைய இணை அப்படின்னு தோணலை. இன்னைக்கு நீங்கள் நிறைய பேர் கடவுள் விரும்பாத சில உறவுகளில் இருக்கலாம். அந்த விரும்பாத உறவுகளை நீங்கள் தொடங்கி இன்னைக்கு நீங்கள் திருமணத்தில் வாழும் பொழுது தான் உங்களுக்கு தெரியுது, நான் வாழ்றது எது கூட வாழ்கிற மாதிரி இப்போ உங்களுக்கு இருக்குது? காட்டு விலங்குகளோடு வாழ்கிற மாதிரி இருக்குல்ல உங்களுக்கு. நீங்கள் ஏதாவது ஒரு வார்த்தை சொன்னால் அங்கிருந்து சீறிக்கிட்டு வரும். அப்போ தான் உங்களுக்கு தெரியுது, ஓ நான் கல்யாணம் பண்ணது மனுஷனை கிடையாது, நான் கல்யாணம் பண்ணது சிங்கத்தை அப்படின்னு அப்போ தான் புரியுது. நான் கல்யாணம் பண்ணது மனுஷியே கிடையாது, நான் கல்யாணம் பண்ணது புலியை. அப்போ தான் புரியுது. நான் கல்யாணம் பண்ணது யானையை, எருமையை, மாடை, பன்னியை, நாயை. ஏன்னா அந்த வார்த்தையெல்லாம் வச்சா திட்டுறோம், எருமை மாடை அப்படின்னு தான் திட்டுறோம் வீட்டில். ஏன் திட்டுறீங்க? மனுஷனா பார்த்தா நீங்கள் திட்டுவீங்களா? எருமை மாடைன்னு திட்டுவீங்களா? கல்யாணத்துக்கு பிறகு தான் தெரியுது எருமை மாடு கூட வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். கல்யாணத்துக்கு பிறகு தான் தெரியுது யானை கூட வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். கல்யாணத்துக்கு பிறகு தான் தெரியுது எலி கூட வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம், புலி கூட வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். காட்டு விலங்குகள் ஆண்டவர் முன்னால் கொண்டு வந்தாரு. ஆதாம் அவற்றை தன் துணையாக ஏற்றுக்கொள்ளவில்லை.